இன்று தமிழ்நாடு சட்டசபையில் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதில் அவர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நாங்கள் அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். தூய்மையான நல்லாட்சியை வழங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடம் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகள் பூரண மதுவிலக்கு, போதை ஒழிப்பு, மது ஒழிப்பு, பெண்கள் பாதுகாப்பு, சமூக நீதி, சாதிவாரி கணக்கெடுப்பு, இடப்பங்கீடு போன்ற நீர் மேலாண்மை, விவசாயத்துக்கு முன்னுரிமை, தமிழுக்கு முன்னுரிமை, இளைஞர்களின் வேலை வாய்ப்பு, தனியார் நிறுவனங்களில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்வது 80% உறுதி செய்ய வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடு. 75% தமிழ் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி உறுதி செய்ய வேண்டும் என்பது ஆளுகின்ற தமிழக அரசின் நிலைப்பாடாக இருக்கிறது. இப்படி பல நிலைப்பாடுகள் பாட்டாளி மக்கள் கட்சி நிலைப்பாடுடன் ஆளுகின்ற தமிழக அரசின் நிலைப்பாடுகளும் பெருமளவு ஒத்து இருப்பதால் நாங்கள் இன்று நம்பிக்கை தீர்மானத்திற்கு நடுநிலைமையாக இருந்துவிட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சி நடுநிலைமையாக இன்று அவர்களுக்கு இருந்து நல்ல ஆட்சி தர வேண்டும் என்பதற்காக, தமிழக மக்களின் நலனுக்காக நல்ல ஆட்சி தொடர வேண்டும், தூய்மையான ஆட்சி வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் நடுநிலைமையாக இருந்துவிட்டோம். நன்றி.